அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம் இஸ்லாத்தில் கற்புங்கிறது மிகவும் உயர்வாக கருதப்படுகிறது. கற்புங்கிறது மிக உயர்வாக மதிக்கவும் படுகிறது. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது உம்மத்தில் ஒவ்வொருவருக்கும் மன்னிக்கப்படுவார்கள், ஆனால் பாவத்தை வெளிப்படையாக செய்பவர்களும் அதை பிறரிடம் பெருமையாக சொல்பவர்களும் மட்டும் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனது உம்மத்தில் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத் சமூகம் என்ன தவறு செய்தாலும் இறைவனால் மன்னிக்கப்படுபவர்கள். ஆனால் இந்த பாவங்களை வெளிப்படையாக மறைமுகமாக இல்லாமல் பெருமைக்காக வெளிப்படையாக செய்பவர்களும் அதை பிறரிடம் பெருமையாக சொல்வதும், நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்வதும், அப்படி செய்பவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹயா என்பது ஈமானின் ஒரு கிளையாகும். ஹயா அப்படின்னா வெட்கம். ஹயா அப்படின்னா வெட்கம். வெட்கம் என்பது ஈமானின் ஒரு கிளையாகும். கற்பும் வெட்கமும் ஒழுக்கமும் ஒரு முஸ்லிமின் அழகாகும். இந்த கற்பு, வெட்கம், ஒழுக்கம், இந்த மூன்றும் ஒரு முஸ்லிமின், ஒரு முஃமினின், ஒரு இஸ்லாத்தை தழுவிய அனைத்து ஆண் பெண் அனைவருக்கும் இது ஒரு அழகாகும். கற்பும் வெட்கமும் ஒழுக்கமும் ஒரு முஸ்லிமின் அழகாகும். அல்லாஹ்வுக்கு பயந்து தன் பார்வையை தாழ்த்தி தன் கற்பை பாதுகாப்பவன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் கற்பையும் ஹயாவையும் நல்ல ஒழுக்கத்தையும் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.